ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல சேலஞ்ச் வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுதுன்னு. ரொம்ப நாளாக வந்து நம்ம சேனலில் வீடியோஸே போடாமல் இருந்தோம். சரி, திருப்பி வீடியோஸ் கொஞ்சம் போகிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்குது. அதனால் சரி வீடியோஸ் போடலாம், சேலஞ்ச் வீடியோஸ் போடலாம், ஃபுட் வீடியோஸ் நிறைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளாக் போடலாம், ட்ராவலு டே டு டே வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. கூடி சீக்கிரம் ஒரு வீடியோவாக வரும். என்கிட்ட இன்னும் சரியான ஃபோன் கிடைக்கல, வேறு ஒன்றும் இல்லை, கேமரா கிடைக்கல. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக ரெகுலராக இனிமேல் வீடியோ வரத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சேலஞ்ச் வீடியோ மட்டும் கன்ஃபார்மாக பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சேலஞ்ச் சொன்னாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம், நான் என்ன சேலஞ்ச் பண்ணணுன்னு பாருங்கள். ஓகேவா? உங்கள் கமெண்ட்டை நான் படிச்சுட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வியூஸ் போகணும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கும் அது நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. நீங்கள் ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் காட்டும், அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும்ல எல்லாருக்கும். சேலஞ்ச் வீடியோ வரப்போகுது நம்ம சேனலில். சேலஞ்ச் வீடியோஸ் வந்து ஃபுட்டு சேலஞ்ச். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள். அருணாச்சலம் படத்தில் வந்து என் ஐடியாவில் தலைவர் ஐடியா தான். அருணாச்சலம் படத்தில் வந்து 30 நாளில் 30 கோடி ரூபா செலவு பண்ணணும்னு சொன்னாங்கள்ல. நான் ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரத்தில் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணணும். அதுமாரி ஏதாவது எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. அந்த காசு இருந்ததுக்கான அடையாமே இருக்கக்கூடாது. யாருக்கும் தானம் பண்ணக்கூடாது. அதில் என்னென்ன புதுசு வருமோ அதேமாரி. ஓகேவா? அதுமாரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். நிறைய இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? இப்போ அம்மா டிஃபன் செஞ்சுருக்காங்க, டிஃபனை சாப்பிடுவோம். அம்மா செஞ்ச இட்லி. நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ நீங்கள் நிறைய சாப்பிட்ற வீடியோ போடுறது இல்லைன்னு. காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்கன்னு. அப்போ வந்து சமைக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட அம்மா ஒரு 6-7 மாதமாக சமைக்காம தான் இருந்தாங்க. அந்த 7 மாதம் வீடியோவே போடாமல் இருந்தாங்க. இப்போ தான் அவங்களால முடிஞ்ச இட்லி, ஏதாவது சின்ன சின்ன சமையல் அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா அம்மா சமையல் தவிர வேறு எந்த சமையலும் எங்களுக்கு பிடிக்க மாட்டுது, யார் சமையலும் பிடிக்க மாட்டுது. ஓகேவா? ஆனால் மாரி அம்மாவால் சமாளிக்க முடியல. அதனால தான் சமையல் வீடியோ ரொம்ப கம்மியாகுது. நேற்று அம்மா ஒரு சிக்கன் குழம்பு செஞ்சாங்க. உண்மையாக சொல்ல சும்மா மொக்க. எப்பவுமே எங்கள் அம்மா செஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோ இருக்குது. எல்லாம் சமையல்லாம் இந்த மாதிரி செய்ய முடியல அம்மாவால். செம்ம மொக்க, சாப்பிட முடியல லஞ்சு. அதுல எங்க நான் வீடியோ போடுறது. ஆனால் இப்போ இந்த சிக்கன் குழம்பு இந்த இட்லிக்கு நல்லாயிருக்கும். சட்னியெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம செட் ஆகாது. எனக்கு நான் வெஜ்ஜு கொஞ்ச நாளாக கொஞ்சம் முருகர் பக்தராக இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சொன்னல ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் அது இதுன்னு முருகர்கிட்ட வேண்டின்னு இருக்கேன். பழனி முருகர்கிட்ட சீக்கிரமாக என் பிரச்சனைலாம் ஓல்ட் ஆகணும், முடியணும், ஷெட் டவுன் ஆகணும். நான் பழனி வரேன், பழனி போயிட்டு ஒரு மொட்டை போடலான்னு இருக்கேன். அப்படியே கொடைக்கானல் பக்கத்துலேயே. சீக்கிரம் முடிஞ்சிடும் பிரச்சனைகள்.
நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆனால் இதுதானே ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும். என் வீடியோ மொக்கையாக தான் இருக்குதுன்னு வச்சுப்போமே, நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்குறீங்கண்ணா, பார்க்கும்போது எனக்கு ஒரு வியூஸ் வரும். ஒரு நம்ம லைஃப்பில் 24 ஹவர்ஸில் ஒரு 5 நிமிட்ஸ் தான் இருக்குமா என் வீடியோ, இல்லை 20 நிமிட் 5 10 to 5 5 to 10 இவ்வளோதான் இருக்கும் என்னோட டியூரேஷன், வீடியோ டியூரேஷன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மானிட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய லைவ் வந்து இது என்னோடய சேனல் வந்து வியூஸ் கிடைக்கும், வாட்சிங் ஹவர்ஸ் கூடும். என் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னை நேரில் பார்த்து கேட்டாங்க, அதான் சார் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு. பிரச்சனைன்றது நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறது பிரச்சனை தான். நம்மளை அங்கே அதே இடத்துல இருந்துருவோம். பிரச்சனையுமே இல்லைன்னா, சந்தோஷம் மட்டும் இருந்ததுன்னா லைஃப்பில் நம்ம வளரவே மாட்டோம். நம்ம வளரணும்னா அதுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கணும். ஓகேவா? பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நம்ம வளருவோம், அடுத்த கட்டத்துக்கு போவோம். பிரச்சனை இல்லாமல் இருந்தோன்னா நம்ம வளர மாட்டோம், அதே இடத்துல தான் இருப்போம். லைஃப்பில் எல்லாருக்கும் பிரச்சனை வரும், அதை ஃபேஸ் பண்ணணும். தலைவர் சொல்லுவார்ல, நான் கோழை இல்லை அப்படின்னு. பட் ஆனால் வந்து ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெருசாக தீயில போயிட்டு விழுந்துடக்கூடாது. நமக்கு இது கரெக்டாக வரும், இது கரெக்டாக வராது, அதை பார்த்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும். வெற்றி தோல்வி வந்து சகஜம். நீ வெற்றி அடையிறியா தோல்வி அடையிறியான்றது மேட்டர் இல்லை. அந்த ரெண்டு விஷயத்துலையும் நீ என்ன கற்றுக்கிட்ட அதுதான் விஷயம். நான் நிறைய விஷயத்தில் ஜெயிச்சிருக்கேன், ரொம்ப நிறைய விஷயத்தில் தோற்றுருக்கேன். ஓகேவா? ஒரு தோல்வி வந்து நம்மளுக்கு என்ன லெசன் எடுக்குதுன்றதான் பாயிண்ட். என்னோட தோல்வி நிறைய லெசன் எடுத்திருக்கு. இப்போ கரண்ட்டில் நான் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, ஃபினான்ஷியலாக ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரொம்ப க்ளோஸ் ஆர்ட்டு எல்லாருமே இருப்பாங்க. ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கும்போது அவங்களாம் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்கன்னா ஒரு ஸ்டெப்புன்னு வச்சுப்போமே, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு ஒரு ஸ்டெப் பேக்கில் இருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒரு 3-4 ஸ்டெப் பேக்கில் இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, அது மாதிரி அப்படியே இருக்கணும், ரொம்ப லாங்காக போயிடுவாங்க. அதுமாரி தான் நீ கஷ்டப்பட்டா நீ மட்டும்தான் கஷ்டப்படணும். அது வந்து எழுந்து வர்றதுக்கு என்னன்னு ட்ரை பண்ணணும். அதனால் எதையும் கண்டு போயிடாதீங்க. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன். நான் சாகும் போது கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் சாகுவேன் அப்படின்னு நம்ம நம்பணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஜெயிக்கிறதுனா என்ன, சாகிற வரைக்கும் ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஜெயிக்கிறதுன்றது எதுவுமே கிடையாது. ஒரு நாள் தான். இன்னைக்கு காலையில் பொழுது விடிஞ்சு நைட்டு தூங்குற வரைக்கும் லைஃப்பை லீட் பண்ணுறது தெரியுமா, அதே ஒரு ஜெயிக்கிற விஷயம்தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அதனால் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாமே பண்ணுங்க. வாழறதுக்கு நம்ம பண்ணுறது அடுத்தவங்களை பாதிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம லைஃப் வந்து ஒரு பாட்டாக இருக்கணும். இப்போ என்னோட லைஃப்பில் வந்து ஃபேமிலி, குழந்தைங்க அதெல்லாம் இல்லை. நான் சிங்கிள், தனிக்காட்டு ராஜான்னு நான் ரிஸ்க் நிறைய எடுத்துருக்கேன். ஃபேமிலி பேக்ரவுண்டு, பசங்க இருக்குது, அது ஸ்கூல் ஃபீஸ், அது இதுன்னு இருக்கும்போது நம்ம அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் யார் என்னன்னு பார்த்து பண்ணுங்க.
ஆனால் நிறைய விஷயத்தில் தனிக்காட்டார் ராஜாவாக இருக்கிறது நல்லது தான். இன்னொரு விஷயங்க, நம்ம சேனலுக்கு வந்து நெட்டால் தாதான்னு இருக்குல்ல, அது தண்ணி காட்டு ராஜான்னு பேர் மாற்றலான்னு இருக்கேன். சரி, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுது. இதை வைக்கலாமா இதை தூக்கலாமான்னு. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். நெக்ஸ்ட் வந்து சேலஞ்ச் வீடியோ நான் என்ன பண்ணலான்றத, என்னென்ன சேலஞ்ச் பண்ணலான்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? டாட்டா பை பை. டாட்டா பை பை. எனக்கு சிரிப்பு வராது, சிரிக்கிறாவே நடிக்கிறது இல்லை, நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அதனால் சிரிக்க வரல. நானும் ட்ரை பண்ணுறேன் இனிமேல் சிரிக்கிறதுக்கு. என்ன இருந்தாலும் சரிங்க, லைஃப் வந்து ஒன் டைம் தான், அது எவ்வளோ தொழு போதோ போட்டோம். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை ஃப்ரெண்ட்ஸ்.